ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு பிஆர் ரேங்க் தான் போயிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதனால சரி ரிவே பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துருப்பேன். ரிவே பண்ணி விட்டாச்சு அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். கரெக்டாக பார்த்தா டீம்மேட் பக்கத்தில் எவனோ சுடுற சவுண்டு கேட்கும். டக்குன்னு அங்கிட்டு நம்ம டீம்மேட்டை முடிச்சு விட்ருவாங்க. நான் வேறு பாட்டு அப்படின்ட்டு நான் போயிட்டுருப்பேன். டக்குன்னு இங்கிட்டு வந்தால் 2 பேர் ஐயோ நம்ம 1v2 தான் ஆட முடியாது, நம்மளே பாட்டு அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிடும். மனசுக்குள்ளே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒருத்தவனை போட்டு தாக்கிட்டேன். எப்படியோ என் கில்லை செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு செக்யூர் பண்ணுவேன். டக்குன்னு பார்த்தா அவன் M10 எடுத்து வந்துடுவாங்க. M10 வச்சுருக்கான், நம்ம ஜோடி முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்பா எப்படி இவனையும் அடித்து போட்டாச்சு. கில்லை செக்யூர் பண்ணலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்ஸும் நமக்கு பேக்கப் கொடுக்க வந்துடுவாங்க 2 பேரும். நல்லதுரா அப்படின்ட்டு நான் தைரியமாக போய் அட்டாக் பண்ண போவேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு என்னை முடிச்சு விட்டேன். என்ன கைஸ், ரிவே பண்ண வாங்கடா, வாங்கடா 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 அப்படின்னு கூப்பிடுவேன். ஒத்த பையனும் வரமாட்டான். அந்த ஒத்தவன் இருக்கால மிஸ்ஸி பனியன் மாதிரி இருக்குது, அந்த பனியனை போட்டவன்ட்ட போய் எல்லாரும் செத்துட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஏடியே அடிச்சிட்றா, அவனை அடிச்சிட்றா ராசா. அவன் ஒருத்தன் தாண்டா இருக்கான் ஸ்குவாடில், இன்னொருத்தன் அங்கிட்டு இருக்கான்டா. அவன் ஒருத்தனை அடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலான்டா. அவன்கிட்ட போய் டவுன் ஆகிட்டான் பார்த்தீங்களா. நீ ஒருத்தால் தாண்டா இருக்க, 3rd பிளேயரு முடிச்சு விட்றா அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருப்பேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு விடல கைஸ். அவன் ஓட்டான், அவன் உயிருக்கு பயந்துட்டு ஓட்டான் கைஸ். இல்லை வேலைக்கு வாடா ரிவே பண்ணுறா ராசா. சபா இவங்கள்ட்ட என்னென்னலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகே பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படியும் நாங்கள் லாஸ்ட் இருந்தால் நம்ம டீம்மேட்டையும் உயிரோட கொண்டு வந்தாச்சு.